வெல்கம் டு copiertech தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ராயப்பேட்டையில் இருந்து நம்மக்கிட்ட மிஷின் பை பண்ணுறதுக்காக என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஒரு மதியம் போல் 3 to 4-5 வந்து கேட்டிருந்தாங்க. நான் மிஷின் வந்து அவைலபிள் செக் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2-3 டேஸாகவே வந்து ஒரு மாதிரி மழை வந்து தூரிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மழையிலையும் சார் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மிஷின் பார்க்கணும் அப்படின்றதுனால ஆஃப்டர்நூன் வந்து வந்திருந்தாங்க. ஒரு 4 o'clock இருக்கும். மிஷின்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அட்வான்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30,000 வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷின் இறக்குனதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 6 மணிக்கு மேலே வண்டி புக் பண்ணி அந்த மழை வந்து லைட்டாக தான் தூரிட்டு இருந்தது. ஸோ மழை வந்து லைட்டாக தான் தூரிட்டு இருந்தது. சார்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் வரலாமான்ட்டு, அவங்களும் வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷினை இங்கேருந்து ஏற்றிட்டு நேராக பார்த்திங்க அப்படின்னா ராயப்பேட்டையில் இருக்கிற அந்த ஜே கான் அந்த ரோட்டில் இருக்கிற அவங்களோட கடைக்கு, அவங்களோட ஷாப்புக்கு நம்ம வந்து போயிட்டு மிஷின் வந்து இறக்கிட்டு ஃபுல்லாக எல்லாமே அவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் ஏறிச்சு அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு சிம்பிள் விஷயம் கூட மறந்துடும். அதனால் டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளிப் நான் எடுத்திருந்தேன். என்னென்னா அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருந்ததுனால என்னால் அதை ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து மிஷினோட குவாலிட்டி, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஐடி கார்டு, ADF இதோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மிஷினில் வந்து நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஆனால் என்னென்னா அதை வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ரெக்கார்ட் ஆகலை. நான் வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் நான் பார்த்தேன் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவே நான் எதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷின் பற்றின தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி டவுட் கேளுங்க. ஓகே, இதே மாதிரி copiertech சேனலில் இணைந்திருங்கள். நன்றி. ஓகே. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தான் சொல்லி தரணும். இதெல்லாம் போதும். ஒரு பின்னாடி இப்படியே இருக்குங்க பெட்டர் தான். பேக் சைடுல எதுவும் மாறுமா? இது பேக் சைடுல எதுவும் வராது? இல்லை எதுவும் வராது. இப்படி இருக்கிறது பெட்டர் தெரிஞ்சு எப்படின்னு நீங்கள் அது உங்களுக்கு வசதி எப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் பின்னாடி வந்துடும். சார் நீங்கள் முடியுங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து ஆன் பண்ணிவிட்டு சைடில் தான் உங்களுக்கு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் வந்து ஒன்லி வந்து ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஆஃப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தவே கூடாது. இது ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். இது ஆஃப் பண்ணி மட்டும்தான் நீங்கள் மிஷின் வந்து ஷட் பண்ணணும். அந்த சிஸ்டம் கொஞ்சம் தான் ஷட் பண்ணுறீங்க, லேப்டாப் தான் அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் டேரக்டாக அங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஓடும். ஓனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயினே ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உங்களை ஸ்டெப்பே ஒன்று வாங்க. ஸ்டெப்பே ஒன்று அது போயிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. 5 kV ஒரு
ஓகேங்களா? இப்போ வந்து ஆன் பண்ணே உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தான் வரும். இதில் உங்களுக்கு வந்து 4 ட்ரே. ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேல A4 வச்சுருவேன். பேப்பருங்க பேப்பர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை நேரத்தில் என்ன ஆகுதுன்னா மாய்ஸ்சர் ஆகிடும். அப்புறம் வந்து பேப்பர் என்ன ஆகும்னா மை அழிய ஆரம்பிச்சு. ஹைட்டும் சரி, இதில் வந்து நீங்கள் பேப்பர் வச்சுட்டீங்கன்னா இவ்வளோ பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து மறுபடியும் பேப்பர் வச்சு சீல் பண்ணிடுங்க. எம்டியாக நைட்டு போட்டு. ஏன்னா இதனால என்ன ஆகும் அப்படின்னா பேப்பர் வந்து ஜாம் ஆகும், பிரிண்ட் குவாலிட்டி சரியா வராது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ட்ரே வேணா எடுத்து போட்டு நாட்டுறீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேல A4, செகண்ட் ட்ரே தெரியுமா, எது நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னா இப்போ கன்வர்ஷன் கேட்பாங்க, லீகலுக்கு A4 கேட்பாங்க, A3 A4 கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறப்ப பேப்பர் வந்து இப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா? இதை வந்து A4R சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் ஐடி கார்டு, ஆதார் கார்டுலாம் எடுக்கிறதுக்கு இதுல இருந்து உங்களுக்கு வரும். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷனுக்கு வரும் A4R. அதை நீங்க நார்மல் ஜெராக்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். அது பயன்படுத்தினா இந்த ஜாமிங் ஒரு மழை நேரத்துலாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும். அதே மாதிரி பேப்பர் இங்க நீங்க லோட் பண்றீங்க அப்படின்னா, நான் ஒன்ஸ் உங்களுக்கு லோட் பண்ணிட்டேன், A4 தான். இன்கேஸ் ஃபியூச்சர் எதுவும் மாத்துற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கும். இதையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கம்பல்சரி அதையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். எல்லா ட்ரெயிலுமே அதுதான் உங்களுக்கு. இதுல வந்து லீகல் பயன்படுத்திக்கோங்க. லீகல் பயன்படுத்திக்கோங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லீகல் நம்ம யூஸ் பண்றது லீகலே கிடையாது, போலியோ தான். ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வரும். இது வரைக்கும் தான் வரும். நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அப்படி இல்லையா, நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாப்லர் பின்னோட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் வந்து இந்த கேப்ல வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபீட் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் நீங்க வந்து LGL வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒருக்குள்ள LGL அதான் சேஞ்ச் பண்ணும். ஃபோர்த் ட்ரேல உங்களுக்கு A3. ஓகேங்களா? A3 பேப்பர் A3 தான் அது. இது ஒரு பேப்பர் வச்சு இந்த ஒரு பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா கூட நிறைய பேப்பர் வச்சாதான் ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே பேப்பர் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ மிஷின் வந்து உங்களுக்கு 1 மினிட்ல ஆட்டோமேட்டிக்கா பேப்பர் அதுலயே இருக்கலாம். சின்ன மாய்ஸ்சர் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேவைக்கு தான் லோட் பண்ணுங்க. தேவைக்கு லோட் பண்ணி நைட் எடுத்து திருப்பி லோட் பண்ணி இதுலயே என்ன பண்ணிருங்கன்னா டேப் போட்டு சீல் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. இருந்தாதான் அந்த பேப்பரோட தன்மையிலே இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல நம்ம மொபைல்லாம் எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி ஆஃப் ஆயிடும். திரும்பி இந்த